ஹாய் தோலாஸ். இன்றைக்கி கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு மேஜர் ரோலே வந்து ப்ளே பண்ணுது. ஓகேவா? ஏன்னா கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எல்லா இடத்துலையுமே சர்வைவ் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இப்போ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. பட் மேஜராக நம்ம எல்லாட்டையுமே ஏன் ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம நிறையா பேரோட கான்வர்சேஷன் பில்ட் பண்ண முடியல, பேச முடியல அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஆஃப் த டைம் டிஜிட்டல் அடிக்ஷனுக்குள்ளே போயிடும். ஸோ அந்த டிஜிட்டல் அடிக்ஷனுங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, 2 மணி நேரம் நம்ம ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாமல் திடீர்னு அந்த 2 மணி நேரத்துலேயும் வந்து ஒரு ஓகே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்னு பார்க்குறது. ஐ மீன் ஃபோன் வந்திருக்காது, எதுவுமே வந்திருக்காது, பட் சும்மா எடுத்து ஓகே இருக்குதா, ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறது. இது எல்லாமே டிஜிட்டல் அடிக்ஷன். ஸோ இந்த டிஜிட்டல் அடிக்ஷன்லேயே நம்ம இருக்கிறனால தான் நம்மளால் மேக்ஸிமமாக ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன் பில்ட் பண்ண முடியல. ஸோ நான் இன்றைக்கி சொல்ல போகிற இந்த ஒரு 8 to 9 டிப்ஸ் வந்து நான் பேசிக்காக ஃபாலோ பண்ணுறது. அண்ட் ஸோ இது ரொம்பவுமே உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எல்லாத்தையுமே ஈஸியாக வந்து பில்ட் பண்ண முடியும். அண்ட் ஸோ ஈஸியாக எல்லாத்தையுமே ஈஸியாக பேச முடியுங்கிறத நான் நம்புகிறேன். வெல்கம் பேக் டு சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. அண்ட் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் கேஜே. என்னோட சேனலோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது இடத்துல இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 1, ஸ்ட்ரேஞ்சர் மித் அப்படின்னா இது நம்ம ஸ்கூலில் இல்லை நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையுமே வழக்கமாக சொல்கிற விஷயம் தான். தெரியாதவங்களோட பேசாத, பழகாத அப்படின்னு சொல்லி. ஒரு சின்ன விஷயந்தான். இப்போ நம்ம வந்து தெரியாதவங்களோட பேசும்போது மட்டும்தான் நம்ம வந்து ஒரு புது விஷயங்களை வந்து தெரிஞ்சிக்க முடியும், புது ஸ்டோரிஸ் தெரிஞ்சிக்க முடியும், புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து கற்றுக்க முடியும். தெரியாதவங்கன்னா நீங்கள் யாருமே இல்லாத ரோட்டில் யாரோ ஒருத்தவங்க தனியாக ஒரு மாதிரி வியர்டாக இருக்காங்க, அவங்ககிட்ட போய் பேசுங்க அப்படின்லாம் நான் சொல்கிறேன் எப்படிங்கிறத. லைக் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து பெங்களூரில் பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். ஸோ பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அங்கே மேக்ஸிமம் கன்னடா தானே, எனக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். ஓகேவா? ஸோ பக்கத்தில் ஒரு ஐடி எம்ப்ளாயி வந்து உட்கார்றாரு. எனக்கு ஒரு ஐடி எம்ப்ளாயி என்னெல்லாம் தெரியாது. ஜஸ்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி ஊருக்கு போகணும், நான் எப்படி போய் இறங்குறது, இப்படி தான் நான் கேள்வி கேட்டேன். உடனே அவரும் வந்து இல்லை நீங்கள் இப்படி போங்க கண்டக்டர்கிட்ட அவரே டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டாரு. எனக்கு கொடுத்துட்டு அவர் உட்காந்து என்கிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க ஆரம்பித்தார். நான் என்ன பண்ணுறேன்னு பேச ஆரம்பித்தோம். இப்படியே பர்சனலாக அப்படியே கான்வர்சேஷன் பில்ட் ஆகி அவரோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்ல ஆரம்பித்தார். எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்ட்ரேஞ்சர்ஸோட பேசுகிறதுக்கு நீங்கள் வந்து பயப்பட்டீங்க. ஐ மீன் உங்கள் வீட்டில் சொன்ன மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் உங்களுக்குள்ளே ஆழமாக திணிச்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களால் யார்கிட்டையுமே ஈஸியாக ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்சர் மித் அப்படிங்கிறத நீங்கள் அடித்து நாக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், புது ஸ்டோரிஸ் கிடைக்கும், புது கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக வந்து கிடைக்கும். உங்கள் பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்பர் 2, ஆஸ்க் பர்சனல் கொஸ்டின். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் ஐடி எம்ப்ளாயிலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி. நான் மேக்ஸிமமாக ஒருத்தர்கிட்ட பேசுனேன் அப்படின்னாலே நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பர்சனலான கொஸ்டினை கேட்பேன். உங்கள் பேர் என்ன? ஓகே, இந்த பேருக்கு எதுவும் ரீசன் இருக்கோ, இந்த மாதிரி கேட்பேன். அப்படி இல்லைனா எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னு கேட்பேன். லைக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஆஃபீஸ் முடிச்சு கேபில் வந்துட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க. என் கேபில் என் கூட இன்னொருத்தர் வராரு, டிரைவரை நான் வராருன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அப்படியே போயிட்டே இருக்கும்போது நான் திடீர்னு கேட்பேன், ஓகே உங்கள் பேர் என்ன? ஏன்னா அவங்க எனக்கு புதுசு தானே, தாராளமாக அவங்க இன்னுமே தப்பு சொல்ல மாட்டாங்க பேர் சொல்கிறதுக்கு, பேர் கேட்குறதுக்குலாம். ஸோ அதனால் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி பேர் சொல்லுவாங்க. அந்த பேர் நல்லா இருக்குது, எதுவும் ரீசன் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த பேர் வச்சதுக்கு எதுவும் ரீசன் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கா அப்படின்னா அதுக்கு மேபி ஆன்சர் பண்ண போகிறாங்க, இல்லைனா அப்படியே விட்டுருவாங்க. ஸோ டிரைவர் நாட்டி அதே மாதிரி தான், எந்த ஊர்லேருந்து நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்கும்போது சேலம்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்வாரு. ஸோ சேலமா, ஓகே செம்மண்ணா, அந்த ஊரை விட்டுட்டு எங்கே வரீங்க? ஸோ இப்படி தான் நம்ம வந்து கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுவோம். ஐ மீன் ரொம்ப ஒரு பர்சனலான ஒரு டச்சிங்கான ஒரு கொஷனாக கேட்கணும். ஓகேவா? ஸோ இப்படிலாம் கேட்கும்போது ஈஸியாக அவங்க நம்ம கூட கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அதை விட்டுட்டு ஒரு ஃபார்மலாக ஓகே சாப்பிட்டீங்களா, ஓகே உங்கள் பேர் என்ன, ஓ சூப்பர் வெரி குட், எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, ஓகே ஃபைன், ஓகே ஓகே வெரி குட், இப்படிலாம் பேசணும்னா கான்வர்சேஷனுங்கிறது யார்ட்டையுமே நம்மளால் பில்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ரொம்ப ஒரு பர்சனலாக ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்சனல் கொஷின்ஸாக நீங்கள் வந்து கேட்கும்போது கான்வர்சேஷனுங்கிறத ஒரு நெக்ஸ்ட் லெவலில் உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, நம்பர் 3, எல்லா டைமே பேசணும் அப்படின்னா முதல் விஷயம் நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது ஸ்மால் பாசிட்டிவ் ஸ்மைல். இந்த ஸ்மால் ஸ்மைலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்மைல் தான் வந்து சொல்லும் உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்கள, ஐ மீன் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை பிடிச்ச ஒரு பையனை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்கள பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே ஒரு ஒரு குட்டி அழகான ஸ்மைல் வந்து க்ரியேட் ஆகும் இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம யார்கிட்ட போய் பேசுகிறதா இருந்தாலும் சரி, முதல்ல ஒரு ஸ்மைல் நீங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு நீங்கள் ஓகே எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு ஆசை, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு இந்த சென்ஸ் எனக்கு உங்ககிட்ட பேச பிடிச்சிருக்கு, ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சைனை வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. எப்படி நான் உங்ககிட்ட பேசும்போது சிரிச்சுக்கிட்டே பேசுகிறேன்ல, எல்லாத்தையும் பேசும்போது ஒரு சந்தோஷம், எனக்கு உங்கள் எல்லாத்தையுமே பேச ரொம்ப பிடிக்கும், அதனால் ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஒருத்தரோட போய் இன்ட்ராக்ட் பண்ணும்போது பேசும்போது
ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவான ஒரு அழகான ஸ்மைல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப மீனிங்ஃபுல் அட் சம் டைம் வித் சம் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ். ஓகேவா? எப்போவுமே லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அடித்து சொல்லுவேன், கொஞ்ச நாள் உங்கள் கூட பேசுவாங்க, அப்புறம் பாதிலே உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. மேக்ஸிமம் ஆஃப் த டைம் யாருக்குமே வந்து லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கிற ஆளுங்களை சுத்தமாக பிடிக்காது. மேபி சினிமாஸ்லையோ இல்லை சோஷியல் மீடியாஸ்லையோ இல்லை இதுலேயோ காட்டலாம், இந்த மாதிரி அர்த்தமே இல்லாமல் பேசுகிறான். பட் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நீங்கள் ஒரு விஷயத்த மீனிங்ஃபுல்லாக பேசும்போது, இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது தான் அந்த இடத்துல கான்வர்சேஷன் உங்களால் பில்ட் பண்ண முடியும். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்க உங்ககிட்ட வந்து பேசும்போது அவங்க யோசிப்பாங்க, இவர்கிட்ட பேசினா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், இவர் ரொம்ப சூப்பராக பேசுவார், நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஒரு பெர்செப்ஷன் உங்கள் மேலே வந்து க்ரியேட் ஆகும். லைக் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு புதுசான ஒரு விஷயம் அப்டேட்டடாக இருக்குது, நியூ வெர்ஷன் அப்டேட்டடாக, இப்போ ஃபோன்லேயே வந்து நீங்கள் வந்து ஃபோனில் வந்து ஒரு ஜித்துன்னு வச்சுக்கோங்க. எல்லா ஃபோனை பற்றியும் நீங்கள் புதுசாக ஃபோன் வந்துருச்சுன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ புதுசாக ஒரு ஃபோன் வந்திருக்கு, அப்டேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனியில் ஒரு பேசிக் மாடல் வச்சுருக்காங்க, இந்த மாடல் வச்சுருக்கேன், நீ இந்த மாடல்லேருந்து இன்னொரு மாடல் மாற்றலாம்ல. ஸோ அப்படியா அப்படி சொல்லி அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து ஓகே இந்தந்த மாடல்லாம் இருக்குது, இதெல்லாம் பாரு ஹை ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்குது, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதில் வந்து இருக்குது, இப்படி சொல்லிலாம் நீங்கள் பேசும்போது அந்த இடத்துல அவங்க கூட கான்வர்சேஷனுங்கிறது டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் தேவையில்லாமல் தேவையில்லாததை பேச போகிறது கிடையாது, தேவையான ஒரு விஷயத்தை தான் பேச போகிறீங்க. ஐ மீன் அவங்களுக்கு ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போது அந்த யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது they might be happy to have a conversation with yourself அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல சொல்லுவேன். ஸோ have a meaningful and interesting conversation. ஓகே, நம்பர் 5, find me to's. நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு விஷயம் தெரியுதோ தெரியலையோ, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அவங்க ஒரு விஷயம் சொல்லும் போது லைக் வந்து எனக்கு வந்து தோசைங்கிறது ரொம்ப பிடிக்கும், தோசைங்கிறது உனக்கு ரொம்ப பிடிக்குமா, எனக்கும் தோசைங்கிறது ரொம்ப பிடிக்கும், இது பேர் தான் மீ டூஸ் அப்படிங்கிறது. எனக்கும் ரொம்ப பிடிக்கும் மீ டூ அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி பேசும்போது அவங்களுக்கு உங்கள் மேலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் ஆகிடும். விஷயம் சொல்கிறேன், எனக்கு வந்து ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஐ மீன் பிடிச்சிருந்துச்சி இந்த சென்ஸ் அவங்ககிட்ட போய் பேசணுங்கிறது என்னோட ஒரு 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 கோல். ஐயோ என்னது எது சொன்னாலும் தப்பாக இருக்கேன், இல்லை எனக்கு அவங்ககிட்ட பேசணும்னு ஆசை, ஒரு 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 விஷயம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பேசணும்னு நினைக்கும் போது எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. அப்போ என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் நார்மலாக போய்ட்டு நம்ம முன்னாடி சொன்னல உங்கள் பேர் என்ன, அந்த பேருக்கு எது காரணம், ஓகே இப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும் போது நாங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்து கிளாஸஸ் வியர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி எனக்குமே கிளாஸஸ் வியர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நானுமே ஒரு 3 to 4 டைப் ஆஃப் கிளாஸஸ் வச்சுருக்கேன். எனக்கு இந்த கூலிங் கிளாஸு, இந்த கிளாஸ் போடுறது இதெல்லாம் ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும், அதனால் எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ உனக்கு பிடிக்குமா, எனக்கும் பிடிக்கும் அப்படின்லாம் பேசும்போது அவங்களுக்கு எனக்கும் ஒரு சில விஷயங்கள் அப்படியே மேட்ச் ஆச்சு. ஸோ யோசிச்சு பாருங்கள், நம்ம யாருக்கு தான் பிடிக்காது, நம்மள மாதிரியே ஒருத்தரை பார்க்குறோம், நம்ம டேஸ்ட்டில் இருக்கிற ஒருத்தரை வந்து பார்க்கும்போது யாருக்கு தான் வந்து இம்ப்ரெஸ் ஆகாது. ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் ஒத்து போகும் இல்லையா, அந்த விஷயம் ஒத்து போகும்போது உனக்கு பிடிக்குமா, எனக்கு இந்த விஷயம் பிடிக்குமே. ஸோ இந்த மாதிரியான மீட்டூஸை நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், பட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்ட் டு கிவ் தம் அ யூனிக் காம்ப்ளிமெண்ட். நீங்கள் வந்து அழகாக இருக்க, நீங்கள் வந்து சூப்பராக இருக்க, இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குது, இது எல்லாருமே சொல்ல தான் போகிறாங்க. பட் வாட் இஸ் யோர் யூனிக் வே, உங்களோட யூனிக் வே என்ன, நீங்கள் யூனிக்காக எப்படி அவங்ககிட்ட சொல்ல போகிறீங்க ஒரு விஷயத்த. லைக் வந்து எனக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அவங்களுக்கு வந்து 2 பேர் ஆஃப் கிளாஸஸ் வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அதில் ஒரு பேர் ஆஃப் கிளாஸ் வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக இருக்க, பட் இன்னொரு பேர் ஆஃப் கிளாஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். இது வந்து நிறையா பேர் அவங்ககிட்ட காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் நான் போய் என்ன பண்ணேன்னா, இந்த கிளாஸை விட நீங்கள் இந்த கிளாஸ் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குது, செட் ஆகுது அப்படிங்கும்போது அவங்களுக்கு அப்படியே ப்ளஷ் ஆகிடுச்சு. ப்ளஷ் இந்த சென்ஸ் அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சவந்து போய் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த காம்ப்ளிமெண்ட் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க நம்ம யூனிக்கான ஒரு விஷயத்த சொல்லும் போது. ஓகேவா, இதுவே வந்து நான் போயிட்டு எல்லாருமே சொல்கிறேன் உங்கள் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டுக்க கூட மாட்டாங்க, தேங்க்யூ, அவ்வளோதான், அதோடு அப்படியே போயிடுவாங்க. பட் நம்ம ஒரு விஷயத்த ஸ்பெசிஃபிக்காக நோட்டீஸ் பண்ணி அவங்ககிட்ட யூனிக்காக அந்த விஷயத்த நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது they might have a blush and they might have a good impression on yourself. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிற விஷயமும் என்னென்னா, ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்த வந்து நோட்டீஸ் பண்ணி சொல்லுங்கள். லைக் சில பேர்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க அவங்க சிரிப்பு சூர்யா மாதிரி இருக்குது அப்படின்னு. மேக் அன் அட்டென்ஷன் ஆன் சிச்சுவேஷன். அதாவது இப்போ ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு காலேஜில் எல்லாருமே நிற்கிறீங்க, ஃபீஸ் கட்ட நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட நீங்கள் கான்வர்சேஷன் வந்து பில்ட் பண்ணணும், சரியா? அப்படிங்கும்போது அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கட்டுறீங்க, எவ்வளோ நேரமாக நிற்கிறீங்க, இந்த மாதிரி அந்த ஃபீஸ் ரிலேட்டடாக அந்த சுச்சுவேஷன் ரிலேட்டடாக நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது கான்வர்சேஷனுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு காஃபி ஷாப் போகிறீங்க, அந்த காஃபி ஷாப்பில் வந்து உங்கள் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசை. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் எந்த இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட தயக்கத்தை விட்டு நம்ம கேட்கும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேச ஆரம்பிக்கும் போது அந்த கான்வர்சேஷன் அந்த இடத்துல வந்து பில்ட் ஆகும். ஓகேவா?
ஸோ இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு நல்ல டிப்பு. பட் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, கூச்சம் அது அறவே தவிர்த்துடுங்க. கம்ஃபர்ட் ஜோன் அதை விட்டு வெளியே வந்துடுங்க. பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. நம்ம இந்த குவிட் ஸ்மோக்கிங் சீரிஸ் நிறையா போட்டுட்ருக்கோம் ஷார்ட்ஸில். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். உங்களோட அடிக்ஷன்லேருந்து வெளியே வரதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து இன்னும் நிறையா சீரிஸ் ஷார்ட்ஸில் போடலான்னு இருக்கேன். ஸோ ஐ வில் see you in this video and thank you for watching this video.